நம்ம ரிசப்ஷனுக்கான ஃப்ளவரை வந்து ஃப்ளவர் மேக்கிங் வந்து பார்க்க போறோம். ரிசப்ஷன்னாலே வந்து எல்லாருமே விரும்பி கேட்கறது இந்த பேபி பிரெத் இல்ல ஜிப்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர் தான். ஸோ இந்த ஃப்ளவரை வச்சு ரிசப்ஷன் ப்ரௌச் வந்து எப்படி பண்ண போறோம்னா, அதுக்கு தேவை வந்து நமக்கு ஒரு நார்மலான வாழை மட்டையோ இல்ல நார்மல் கம்பி மாதிரி இருக்க மெட்டீரியலோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை பேஸா வச்சுக்கலாம். ஸோ பேஸ் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இதுல வச்சு பண்ணும்போது இதுல ஸ்லைட் குத்தவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். சோ இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட், பிளாக் கலர் த்ரெட், ஒயிட் கலர் த்ரெட் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு செக்யூர் பண்ணிக்கிறேன். நார்மலா பூ கட்டுற மாதிரி தான் செக்யூர் பண்றேன். பேஸ் மட்டும் கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்ப இந்த பேபி பிரெத்தை வச்சு ஒரு 2 வாட்டி சுத்திக்கிறேன். ஸோ இந்த கிறிசாந்தமம் இந்த கலரை வந்து நம்ம கோல்டன் கலர் மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த பேபி பிரெத்தோட இந்த கிறிசாந்தமம் வச்சு இந்த கலர் காம்பினேஷன்ல பண்ண போறோம். நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன். இதுலயுமே நம்ம நிறைய கலர்ஸ் கொண்டு வர முடியும். உங்களோட காஸ்டியூம் கலருக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு அழகான ரிசப்ஷனுக்கு ஏத்த ஃப்ளாரல் ப்ரௌச் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இதை நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு ரிசப்ஷன் ப்ரௌச் வந்து இப்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம கலர்ஸ் கிறிசாந்தமம்லயே கலர்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பேபி பிரெத்தையும் நம்ம கலர்ஸ் ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌச்சஸ் பிடிச்சிருக்குன்னா வெட்டிங் ஃப்ளவர் ஜடைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நாங்க செஞ்சு கொடுப்போம். தேங்க்யூ.